ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்திக் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு விசித்திரமான ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ப்ராங்கிங் ரித்திக். நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். ப்ராங்க் ஆன் ரித்திக் மேலே நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன ப்ராங்க்னு சொல்கிறானே, என்ன ப்ராங்க்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இக்னோரிங் ப்ராங்க். அதாவது ரித்திக்கை நம்ம இப்போ இக்னோர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி தான் சண்டை போட்டிருக்கோம். பட் ஆனால் இக்னோர் போட அளவுக்குலாம் எந்த சண்டையும் போட கிடையாது. நல்லா முடிய பிடிச்சி 4 ஆட்டி அடிச்சிருக்கோம். மூஞ்சில் என்னென்னமோ பூசிலாம் அடிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம், கத்திருக்கோம் தான். கதவு சாப்பிட்டேன், அது நீங்கள் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அளவுக்குலாம் நாங்கள் வந்துட்டு போனது கிடையாது. இக்னோர் பண்ணுறது, நான் உன்னை வெறுக்கிறேன், நீ இப்படி போ அப்படி போகலாம் நாங்கள் சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டோம் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு உண்மையாக பண்ண போகிறது இல்லை, இக்னோர் பண்ண போகிறோம். உண்மையாக இக்னோர் பண்ண போகிறதில்ல, ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். 74 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. நீங்கள் வந்துட்டு இன்னும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னும் ரீச் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரித்திக் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். மேபி அவன் விளையாடிட்டு இருக்கலாம், டிவி பார்த்துட்டு இருக்கலாம். சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். காய்ஸ் பார்ப்போம். நான் நினச்சிட்டு இருந்தேன், இங்கே பாருங்க அவன் படிச்சுட்டு இருக்கான். அவன் என்னை பார்த்தான், நான் ஏதோ சும்மா வரேன் தான் நினச்சிருந்துருக்கான். ஸோ அப்படியே நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தம்போதும் இன்னும் அவன் உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கான். செம கடுப்பாக இருக்குது, எப்போ அவனை போய் ப்ராங்க் பண்ணுறதுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் போயிட்டுருக்கு. இந்த ஆனுவல் எக்ஸாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மண்டேவோட முடியுது, வர மண்டேவோட 24th மார்ச் 2025 எனக்கு எக்ஸாம் முடிச்சிடும். இன்றைக்கி எனக்கு கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம். இன்றைக்கி வேறு சயின்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஈஸியாக படிச்சிருவேன். இன்னைக்கு அதே மாதிரி ஈஸியாக படிச்சிட்டேன். ஆனால் இன்னமும் ரித்திக் உட்காந்து EVS படிச்சுட்ருக்காப்புல கடைசி நேரத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தம்போது கூட அவன் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். பாருங்க, மணி பார்த்தீங்கன்னா 2 o'clock 14 செகண்ட் ஆயிடுச்சு. அவன் படிக்க உட்காந்தது பார்த்தீங்கன்னா 12:45. எனக்கு தெரிஞ்சு இதோட 2 மணி நேரம் வேறு ஆகிப்போச்சு. இன்னும் அவன் ஆளை காணோம் வேறு. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் இன்னமும் உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கான். சரி வானிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்தப்போ இப்படி தான் இருக்குது. வாவ், க்ளவுடெல்லாம் அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்க எப்படி ஆகிப்போச்சுன்ட்டு. காலையில் நான் அழிச்சு போட்ட கோலம் இது. காமெடியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இங்கே எங்கள் அப்பா உட்காந்து இந்த ரூமில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பாருங்க சத்தம் கூட கேட்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரில்லிங் வேலைலாம் வேறு போயிட்டுருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் சத்தம்லாம் வேறு கேட்டுட்ருக்கு. காலையில் தான் எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணோம். ஸோ அதனால தான் இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது நான் தான் போட்டதெல்லாம். மட்டும் குழப்பிடுச்சு, அதனால் அது அப்படியே. சரி வாங்க நெக்ஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். என்னங்க இன்னும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் பாருங்க. இன்னும் உட்காந்து படிச்சுட்டு அவன் இன்னும் ரொம்ப படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு தெரியாமல் இப்படி மாடிக்கு ஏறி வந்துட்டு இருக்கேன். ஓகே வாங்க நம்ம பூச்செடியை போய் பார்ப்போம். அந்த பூச்செடியை கண்டுக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் தண்ணி ஊற்றுனேன். பார்த்தீங்கனாலே இப்படி தான் இருக்கும். பாருங்கள், எக்ஷெல்லாம் எங்கள் அம்மா போட்டிருக்காங்க. இதோட நிலமையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது டஸ்ட்பின், மாடியில் இருக்கிற டஸ்ட்பின் நாங்களே செஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் இப்போ படித்து முடிச்சுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் அவனை ப்ராங்க் பண்ணிடுவோம். வாங்க பார்த்தீங்கனாலே இப்போ நம்ம ரித்திக்கை ப்ராங்க் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு மாதிரி பிளாங்காக இருந்திருக்கும், அதை தெரியாமல் தான் தட்டுட்டேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம போய் ப்ராங்க் பண்ண போகிறோம். ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். தயஞ்சிட்டாங்க. ரித்திக் கூட அவனை பேசணும். இப்போ அவனை ப்ராங்க் பண்ண ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ராங்க் ஸ்டார்டடு. ஸோ வந்துட்டு அவனை நம்ம வம்பிழுத்து அப்படியே வந்துட்டு அவனை இக்னோர் பண்ணுற மாதிரி. ஓகேவா ரித்திக்? நான் அப்படி வேண்டா தோணுடா. நான் உன்னோட அண்ணன்டா. நான் தோடுவியா? ஒரு நிமிஷம் ஆக்காட்டு. ஆக்காட்டுறா. நான் உன் அண்ணன் தானே. இப்படி
நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் போ. ஆமா, உன்னை நான் ரொம்ப வெறுக்கிறேன் போ போ. ரொம்பத்தான் பண்ற நீ. சும்மா ஆளை பாரு, நீ ரொம்ப கெட்டவன். சி போட. என்ன அழுகுற நீ? எதுக்குட அழுகுற? நான் ஒன்னும் எப்படி வேணாலும் அடிப்பேன். நீ ரொம்ப ஓவரா பண்ற ரித்திகே. இப்ப விளையாட்டுல பாட்டு போட்டு விட்டது நீ தானே? நீ தான் தெரியாம போட்டு விட்டுருக்க மாட்டேன். நீ ரொம்ப மோசம். இனிமே உன் கூட நான் பேசவே மாட்டேன். பெரிய இவ மாதிரியே பண்ணு. நான் கூட பேசவே மாட்டேன் போ. நீ ரொம்ப ஓவரா பண்ற. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. போ, நீ ரொம்ப மோசம். நீ என்ன தம்பிக்கே லாக்கி இல்ல. சி உட்கார்ந்து அழுதுட்டே கடை. ஸோ பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கா. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அழுவுறதை பார்த்தாலே எனக்கு எத்தனை அண்ணனுங்களுக்கெலாம் அவனோட தம்பி அழுதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட இந்த ப்ராங்கை முடிச்சுக்கலாமான்னு நான் நினச்சேன். வேண்டாம், அதோட முடிச்சுக்க வேண்டாம். என்னென்ன பண்ணியிருக்கான் எத்தனை நாள். ஸோ அதனால் இந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள். அவங்க வீடியோ பார்க்கலாம். சி இதெல்லாம் ஒரு தம்பியா? போ. அப்படியா? நான் போய் மாடியில் விழுந்து குதிச்சிடுறேன் போ. நான் போய் குதிக்கிறேன் நிஜமாலுமே. அப்போ நான் குதிக்கிறேன் போ. நான் குதிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவனை நான் ப்ராங்க் பண்ணிட்டேன். நான் போய் கிணத்துல குதிக்க போகிறேன்ட்டு. மேலே கிணறு கூட கிடையாது. வாங்க போகலாம். இப்போ மாடிக்கு தான் வந்துட்டுருக்கேன். அவன் இன்னும் வரல. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டுருக்கான். நான் டக்குன்னு போயிட்டு இந்த இடத்துல தான் ஒளிய. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒளிஞ்சிருக்கேன். அழுகுறாங்க. எங்கே போயிட்டான் அவன்? அங்கே பார்த்துட்ருக்கான். நான் ஒளிஞ்சு இங்கே கேமரா அண்ணன் செத்து போயிட்டான். ஆக்சுவலி அவன் ரொம்ப குழந்தைத்தனமானவங்க. உடம்புதை தப்பிச்சு வந்திருக்கு தவிர மூளைலாம் அந்தளவுக்கு இருக்காது போல். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஓ அண்ணன நீ இதோட மறந்துரு. பாருங்க என்ன பேசுறாட்டு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவன் ஒளிஞ்சுக்கிறானாமா. நம்ம வந்து கண்டுபிடிக்கணுமாம்மா. பார்த்துக்கோங்க அவனோட ஐடியாவை. ஓ இப்போ நம்ம ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பண்ணிடலாம். ஓ அண்ணனை நீ மறந்துரு. கொஞ்சம் ஏந்திரிச்சு வந்து கீழே எட்டிப்பாரு. உன் அண்ணன் கீழே கிடப்பான். உன் அண்ணன் எப்பயோ குதிச்சுட்டான். சீக்கிரம் பாருங்களேன். அங்கே அழுதுட்டு இருக்கிறான். நீ அப்படியே இந்த டேங்குக்கு அப்புறம் கிட்ட வா. டேங்குக்கு அந்த பக்கம் வா. அங்க பாரு. அங்க பாத்தீங்கன்னா உன் அண்ணன் கிணத்துல குதிச்சு கிடப்பான். அங்க கீழே கிடக்காம பாரு. இதுக்கு கீழே. எங்க அவனுக்கு மூளை வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்பிட்டாங்க. நான் கூட அவன் நம்ப மாட்டான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நம்பிட்டான். கீழே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடக்கும். நான் எங்கே இங்கே குதிச்சு கிடக்க முடியும்? ஐயோ அந்த ஆண்டவனே சொன்னால் மட்டும் நான் குதிக்க மாட்டேன். இப்போ இன்னொரு ஆக்டிங் போடுவோம் வாங்க. இந்த மெசேஜ் வேற தொலை தாங்க முடியல. ரித்திக் டேங்குக்கு இந்த பக்கம் பா. ஓ அண்ணனே நான் தரேன்.
பாருங்க அவனுக்கு பையன் பிடிக்குது. ஐயோ இங்க பாருங்க. ஐயா இங்க பாருங்க இவன் தொல்லை தாங்க முடியலையே. வீடியோ பாக்குறாங்க யாரும் இந்த மாதிரி பிராங்க் பண்ணாதீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை.